ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ எப்படி இருக்கு? ஸோ நல்லா இருந்துச்சுனாக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு இருக்குங்க. ஸோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ கூடவே இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணாமல் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோங்கனாக்கா, இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்க்ளூட் பண்ணுற நம்ம பார்த்துடலாம். அது கீழே ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு சைஸில் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஃபாண்டோட நேம் ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா வேவ் அண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா லெஃப்ட் சைடில், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபாண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ஓகே சார், ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்க ரைட் சைடில் அது நீங்கள் செலக்ட் பண்ணாலும் போதும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இம்போர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் டெப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இது இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நான் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிட்டுருங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜ் பிக்கு தான் நீங்கள் ஆட் பண்ணோம். ஜஸ்ட்டு பேஜ் பிக்கு கன்வெர்ட் பண்ண உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ தெரியலனாக்கா நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுடைய பிக்கை. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல கார்ட்டூன் இமேஜ் இருக்கா, அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கல்ஃபென்ற கூட்டு ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ்ஸையும் கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்னோடய பிக்குக்கு தகுந்த மாதிரி நான் மூவ் பண்ணி கட்டை நான் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த வீடியோ ரெடி ஆயிடுச்சு. எப்படி? ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிவிட்டு மேலே சூப்பர்னை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணினாக்கா இந்த வீடியோ ஸ்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இங்கே இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள் தான், ஒரே பிக்கு தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.